செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய சின்னம் ஆகுமா? நேரில் வந்து ஆய்வு செய்யும் யுனெஸ்கோ குழு. உலக அளவில் புராதனமான இடங்களை யுனெஸ்கோ குழு ஆய்வு செய்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து வருகிறது. அதன்படி தமிழகத்தின் கும்பகோணம் ஐராதீஸ்வரர் கோவில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், மாமல்லபுரம் சிற்பங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி மலை ரயில் உள்ளிட்டவற்றை பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த 12 கோட்டைகள் மராட்டிய மன்னர்களின் இராணுவ கேந்திரங்களாக இருந்தவை என்பதால் இவற்றை கலாச்சார ரீதியிலான உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோவிற்கு மத்திய அரசு பரிந்துரை செய்தது. அந்த பட்டியலில் 11 கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையும் இடம்பெற்றுள்ளன. மராட்டியர்கள் கிபி 1678 முதல் 1697 ஆண்டு வரை செஞ்சிக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்ததால் புராதன பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு பரிந்துரைத்துள்ள இந்த 12 கோட்டைகளையும் யுனெஸ்கோவின் தேர்வு குழுவினர் பார்வையிட்டனர். அதன் ஒரு பகுதியாக தென்கொரியாவில் இருந்து வரும் யுனெஸ்கோ பிரதிநிதி ஹவாங் ஜாங் லீ, மத்திய அரசு அதிகாரிகள், மாநில தொல்லியல் துறையை சேர்ந்த அதிகாரிகள் குழுவினர் செஞ்சிக்கோட்டையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் காவல்துறை உயர் அதிகாரிகள், ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் சென்று ஆய்வு குழுவினருக்கு தகவல்களை அளித்து வருவது